ஹாய் சார், வணக்கம். வணக்கம் ஸ்டெல்லா எப்படி மேடம். இருக்கீங்க? நல்லா இல்லை. இப்போ 2026 எலெக்ஷன் டேட்லாம் குடிச்சிட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் வந்துட்டு தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு அறிக்கை ஒரு கட்சிக்காரங்க கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா NTK நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா அவங்க கொடுத்துருக்காங்க. ஆமாவோடு போட்டு ஓட்டுன கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அண்ணன் வந்து சீமான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறப்ப, சாட்டை துரைமுருகன் வந்து திருச்சி தலைமையகத்தில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஒரே வார்த்தையில தம்பி அங்க என்ன நடக்குது பாரு அப்படின்னு பாக்குறதுக்கு டப்புன்னு போய் நிப்பான்ல. ஆடு மாடு வளர்க்கறது கூட நான் அரசு பணியா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நான் தான் சொல்றேன், அண்ணனோட எந்த திட்டத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? படிச்சு பாலா போறதோட ஆடு மாடு மேய்ச்சி ஆளா போலாங்கள எப்பவே சொல்லியிருக்காங்க. அதான் சீமானுக்கு ஒரு குத்து, தலைவருக்கு ஒரு குத்து. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசுறீங்க. ஐயோ சார், உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு அறிவே இல்லை சார். உங்களை பயங்கர அப்படியே பொங்கி வலியுது சார் அறிவு. யூத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார், ஷார்ட் ஃபார்ம் NNK. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் ஸ்டெல்லா எப்படி மேடம். இருக்கீங்க? நல்லா இல்ல. நல்லா இல்ல, பார்த்தாலே தெரியுது, உங்களை பார்த்தாலே. சார், ஒரு என்ன சொல்றது, இப்போ 2026 எலெக்ஷன் டேட்லாம் குடிச்சிட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் வந்துட்டு தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் வந்துட்டு நான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு அறிக்கை ஒரு கட்சிக்காரங்க கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா NTK நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்ல வந்திருக்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களுக்கு பார்த்து சொல்லிங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்துட்டு நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல வந்து 5 தலைநகரங்களை நான் கொண்டு வர போறேன். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்துட்டு சென்னை தான் இருக்கு. அது தவிர்த்து மற்ற ஊர்களையும் வந்துட்டு 5 தலைநகரமா மாத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி இருக்கு, மதுரை, கோவை, குமரி, சென்னை இப்படிலாம் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்றது எல்லாமே இது என்ன, அதாவது தமிழ்நாடு தாங்குமா 5 தலைநகரம் வச்சா? தாங்குமான்னா அவர் சொல்றாரு, நாம நம்பணும். ஏன்னா ஆமாவோடு போட்டு ஓட்டுன கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஆமக்கறி. ஆமக்கறி உண்டு, ஆமை போட்டு, அந்த போட்டே வந்து படகா வச்சு திருப்பி போட்டு ஓட்டிக்கிட்டு வந்ததெல்லாம் இருக்கிறப்ப சொன்னா கேட்டுதான் ஆகணும். ஆமாம், அது வந்து என்ன சொல்றது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததுன்னு சொல்ல வரீங்களா? அண்ணன் சொல்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. யோசிக்கிறதெல்லாம் எங்கேயோ உட்காந்து யோசிச்சுட்டு வர்றாரு. சீரியஸா அந்த புத்தர் வந்து போதி மரத்தில் உட்காந்து யோசிச்சதா சொல்லுவாங்க. இவர்கிட்ட தான் நிறைய போதி மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு? சீமான். ஆமா, நிறைய வீட்டில் நான் மூளைக்கு மூளை வச்சிருப்பாரு. ஆமா, அங்க உட்காந்து ஞானத்தை வாங்கிக்கிட்டு வந்துட்டு, ஆமா சீரியஸா யோசிச்சு பாருங்களேன். ஆமா, 5 தலைநகரம், புரியுதுங்களா? 5 தலைநகரத்துக்கு 5 முதலமைச்சர், புரியுதுங்களா? அப்ப சீமான் அண்ணன் வந்து எந்த ஊர்ல முதலமைச்சராக இருப்பார்? புரியுதுங்களா? கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவியை பகிர்ந்து கொடுக்கணுங்க. ஆமா, ஒரு சாட்டை துறைமுருகன் இருக்கார்ல, அவரு இப்ப நல்லா நினைச்சு பாருங்களேன். அண்ணன் வந்து சீமான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறப்ப, சாட்டை துரைமுருகன் வந்து திருச்சி தலைமையகத்தில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஒரே வார்த்தையில தம்பி அங்க என்ன நடக்குது பாரு அப்படின்னு பாக்குறதுக்கு டப்புன்னு போய் நிப்பான்ல. ஆமா, இப்ப எல்லாம் ஊர்ல இருக்கிற கலெக்டர் எல்லாம் போன் பண்ணி சொன்னா வேலையா பாக்குறாங்க. ஆமா, இப்ப இருக்கிற MLA எல்லாம் வேலையா பாக்குறாங்க. இவனுங்கெல்லாம் இருக்கக்கூடாது. 5 தலைநகரத்திலயே 5 முதலமைச்சர் போட்டுருவோம். அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், இப்ப இங்க இருக்க 5 தலைநகருக்கு ஒவ்வொரு முதலமைச்சர். ஆமா, இப்ப வந்து எப்படின்னா, நாங்க வந்து என்ன சொல்றது, அண்ணன் வந்து உங்களுக்கு வந்து சேர சோழ பாண்டிய நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கோம் சார் ஸ்கூல்ல எல்லாம். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னால இருந்தது, புரியுதுங்களா? அதெல்லாம் இப்ப கிடையாது. ஆனா அப்பதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதை 3 பகுதியா பிரிச்சிருந்தாங்க, புரியுதுங்களா? இப்ப நம்ம அண்ணன் வந்து 5ஆ பிரிச்சிடுறாரு. 5ஆ பிரிச்சாருன்னா நல்ல ஒரு விஷயங்க. அதாவது
நான் மட்டுமே பதவியில இருந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கணுங்கிறத விட 4 பேர் சம்பாதிக்கணுங்கிறது இருக்கு இல்லையா, வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலை வாய்ப்பெல்லாம் யார் ஏற்படுத்த முடியும்? எங்க அண்ணன் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சென்னையில் வந்து தலைமை செயலகம் எல்லாமே இருக்குது. சென்னை வந்து ஒரு மெயினான சிட்டியாக இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிறாருன்னு தான் எனக்கு ஒரு கொஸ்டின். இன்னொன்று, தலைமை செயலகம் இங்கே இருக்கிறத வந்துட்டு நான் திருச்சிக்கு மாற்ற போகிறேன் அப்படிங்கிறாரு. இது எதனால? இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? மறுபடியும் அதான் கேட்குறேன். ஒத்து வருமானா எதுவுமே வராதுங்க. ஒத்து வராதுன்னு நினைச்சா வராது, ஆனா வரும். மெட்ராஸ்ல எங்க தலைமை செயலகத்துல எங்க வச்சிருக்காங்க? பீச் ஓரத்துல வச்சிருக்காங்க. எதுக்காக? மெரினா பீச்சில் போய் சாயந்தரம் ஆனா மீன் வாங்கி திங்கிறதுக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. இதுக்குதான் தலைமைச் செயலகம் பீச்சில் வச்சிருக்காங்களா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். மீனே விற்காத இடத்துல திருச்சியில விற்கலாம்ல. அப்ப அங்க புரியுதுங்களா? அதெல்லாம் வேற லெவலுங்க. எங்க அண்ணன் வந்து செஞ்சாருன்னா, எங்க அண்ணன் யோசிச்சாருன்னா அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் எல்லாம் பண்றது அத்தனையும் சூப்பர்னு தான் சொல்லுவேன். ஆமா. இன்னொரு விஷயம் கூட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டிகே கட்சி தலைவர், ஆடு மாடு வளர்க்கறது கூட நான் அரசு பணியா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீப காலத்துல வந்துட்டு இப்ப ஆடு மாடுகளுக்காக அவர் நிறைய மாநாடுலாம் நடத்தினா நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, நாட்டு மாடு எல்லாம் வந்துட்டு வளர்க்கறதுக்கு நான் ஊக்குவிப்பேன் அப்படின்னாங்க. வெளிநாட்டு மாடுகள் வந்து நான் தடை செய்வேன். இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே? கண்டிப்பா. நான் தான் சொல்றேன், அண்ணனோட எந்த திட்டத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? படிச்சு பாலா போறதோட ஆடு மாடு மேய்ச்சி ஆளா போலாங்கள எப்பவே சொல்லியிருக்காங்க. இதைத்தான் அண்ணன் கடைபிடிச்சு, படிக்காதீங்கடா, ஆடு மாடு மேய்ப்போம், ஆடு மாடு மேய்க்கிறவனையும் கவர்மெண்ட் ஜாப் ஆக்கிடுவோம். இப்ப கவர்மெண்ட்ல வந்து நீங்க நல்லா யோசிங்க, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறான், ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் வாங்கியே உட்காந்து சாப்பிட்டு செத்து போறான். புரியுதுங்களா? அதே நார்மலா ஐடில போய் வேலை பார்க்கறவனுக்கு வேலையை என்னைக்கு விட்டு தூக்குறாங்களா, அன்னையோட சம்பளம் கட்டு எல்லாம் கட்டு ஒண்ணுமே இல்லை, வீட்டுல வெட்டிப்பாயெல்லாம் உட்கார்ந்து இருக்கான். புரியுதுங்களா? அப்ப ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு கவர்மெண்ட் ஜாப்புங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அதைத்தான் எங்க அண்ணன் அவ்வளவு இதா சொல்றாரு. 2வது, வெளிநாட்டு மாடெல்லாம் வந்து பால் நிறைய கறக்குது. நம்ம நாட்டு மாடு கொஞ்சமா கறக்குது. புரியுதுங்களா? ஆனா நம்ம நாட்டு மாட்டுல இருக்கிற பாலோட சக்தி வேற லெவல். புரியுதுங்களா? வெளிநாட்டு மாடு பால் நிறைய கறந்தாலும் அந்த பாலுல சக்தி கிடையாது. அப்ப எது நல்லது? புரியுதுங்களா? எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா ஆவின் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, சீரியஸா. அப்புறம் இந்த பாக்கெட்ல போட்டு விற்கிறாங்கல்ல, அது எதுவுமே கிடையாது. ஆமா, ஸ்ட்ரெயிட்டா ஆமா அங்கவே கறந்து அங்கவே கொடுப்போம். ஆமா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் குழந்தைங்களுக்கு பால் வேணும் அப்படின்னா மாட்டு தொழுவோம். எல்லா ஆஸ்பத்திரி எல்லா ஊர்லயுமே மாட்டு தொழுவத்தை வச்சிருவோம். எப்ப பால் வாங்கணும்னு தேவைப்படுதோ அப்ப நேரடியா போனா அங்க கறந்துக்கிட்டு வந்துடலாம். நீங்களே கறந்துடலாம். என்ன நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். செண்பகமே செண்பகமே அப்படின்னு பாட்டு பாடினாவே போதும், மாடு பாலை கறந்துரும். ஆமா, எங்க அண்ணன் நல்லா பாடுவார் தெரியுமா? அப்படியா? எங்க அண்ணன் பாடி கேட்டது இல்லையே? கேட்டிருக்குமே. அதான் சொல்றேன். ஆமா, அவர் நல்லா கறப்பாரு தெரியுமா? என்ன பணத்தையா? ஹலோ, பாலுங்க, பால் கறப்பாரு. சரி சரி. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நல்லா கறப்பாரு, நீங்க ஒரு பணத்தை கறப்பாரோ அப்படின்னு. ஏங்க, இல்ல நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால கேட்டேன். நானா கேட்கலப்பா. அதான், எவனாவது ஓசியில சும்மா கொடுத்துருவான பணத்தை? நீங்க எவனாவது ஒருத்தன் சொல்லுங்க, சும்மா கொடுத்துடுறவன், பணம் வச்சிருக்கவன் சும்மா எடுத்துக்கப்பா அப்படின்னு எவனாவது ஒருத்தன் கொடுப்பான்? ஒருத்தன்ட்ட பணம் இருக்குதுன்னா அந்த பணத்தை வாங்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. உனக்கு அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், அவ்வளோ பில்டப் கொடுக்க வேண்டியதா இருக்கு. 100 ரூபாய் வாங்கறதுக்கு நம்ம அவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்கு தெரியுமா? ஆமா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க அண்ணன் வந்துட்டு தனித்து தான் போட்டிடுவேன், நான் கூட்டணியோட போகவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது எதனை வந்துட்டு காட்டுது? ஒரு பக்கம் உங்க அண்ணன் இருக்காரு சீமான், இன்னொரு பக்கம் உங்க தலைவர் இளைய தளபதி விஜய், அவரை வந்து நான் தனித்து தான் போட்டிடுவேன். இப்ப 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகலையா? இவரும் தனித்து தான் போட்டிடுவேன், இவரும் தனித்து தான் போட்டிடுவேன்னா யார் ஜெயிப்பா? ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காகவே தனியா போட்டிடுறது. உங்களுக்கு தெரியாது அதெல்லாம்? அதனாலதான் கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறாங்களா? அப்புறம் கூட்டணிக்கு போனாதாங்க ஆட்சி அமைக்க முடியும். எதுக்கு கூட்டணிக்கு போகணுங்கிறேன். புரியுதுங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. எல்லாரும் சொல்றாங்க ஓட்டு பிரிக்கிற வேலையை பார்க்குறோம், ஓட்டு பிரிக்கிற வேலையை பார்க்குறோம் அப்படின்னு. யாரு? எங்க தலைவரும் சரி எங்க அண்ணனும் சரி தனியா நின்று ஓட்டை பிரிக்கிறாங்களாம். ஆமா, அப்படியே ஓட்டை பிரிச்சு உள்ளார இறங்கி திருடிட்டு போயிடுறாங்களா? கொஞ்சமாவது அறிவுங்கிறது யோசிக்க வேணாம்? ஆமா,
ஒரு விஷயம், நம்ம ஏன் தனியா நிக்கிறோம் அப்படின்னா, தனியா நிக்கிறது தான் கெத்து. புரியுதுங்களா? கூட்டத்தோட சேர்ந்து நிக்கிறது கெத்தா? திமுக காரன் கெத்தா? கிடையாது. அதிமுக காரன் கெத்தா? கிடையாது. பிஜேபி காரன் கெத்தா? கிடையாது. காங்கிரஸ்காரன் கெத்தா? கிடையாது. தனியா நிக்கிறது தான் கெத்து. புரியுதுங்களா? தமிழன்கிறவன் தனியா நிக்கணும். புரியுதுங்களா? அது யாரு? அண்ணன். அப்படி அண்ணன் எவ்வளியோ அவ்வளிதான் தலைவர். அதனாலதான் இவங்க 2 பேரும் தனியா நிக்கிறாங்க. ஆமா, தனியா நின்னாலும் தோப்போம், ஜெயிக்க மாட்டோம். தனியா நின்னாலும் தோப்பீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. சோ நீங்களே ஒத்துக்கிறீங்க நீங்க தோத்து போயிருவீங்கன்னு. எங்க தனியா நின்னா தோக்கதாங்க செய்யணும். கூட்டமா இருக்கிறவன் தாங்க ஜெயிப்பான். உங்களுக்கு கூட்டம்னாலே அலர்ஜி இல்ல உங்களுக்கு? ஐ மீன் உங்க அண்ணனுக்கா இருக்கட்டும் இல்ல உங்க தலைவருக்கா இருக்கட்டும், கூட்டம்னாலே அலர்ஜி தான் இல்ல? ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. அண்ணனுக்கு கூட்டா இருக்கிறவனோட சேர்றதுக்கு தான் அலர்ஜி. ஆனா கூட்டத்துக்கு அலர்ஜி கிடையாது. ஆனா எங்க தலைவருக்கு அப்படி இல்லை. கூட்டா போய் சேர்றதுக்கும் அலர்ஜி, கூட்டத்தை பாக்குறதுக்கு அலர்ஜி. ஆனா எப்படியாவது அங்க ஒரு பலியை உண்டாக்கிடுவாரு. பலியை உண்டாக்கிடுவாரு. பலியை உண்டாக்குறாங்க. மீண்டும் மீண்டும் இந்த இதை சொல்றது. அந்த அலர்ஜினால சார், அலர்ஜி தானே சார், கூட்டம்னாலே அலர்ஜி. ஆனா அங்க ஒரு ஏதாவது ஒரு பலி விடும். ஏங்க ஒரு விஷயங்க, அறிவு இல்லாதவன் அவங்களா உழுந்து செத்ததுக்கு எங்க தலைவர் என்னங்க பண்ணுவான்? இந்த சமுதாயத்தை இத்தனை வருஷமா அறிவு இல்லாத சமுதாயமும் வளர்த்து வச்சிருக்காங்களே யாரு? இந்த திமுக காரனுங்க, இந்த ஏடிஎம்கே காரனுங்க, இந்த காங்கிரஸ் காரனுங்க. இவனுங்க 3 பேர் தானே ஆட்சி ஆண்டானுங்க இத்தனை வருஷமா. எவனாவது மாறி வேற எவனாவது ஆட்சி ஆண்டானா என்ன? அப்போ இந்த மக்களை வளர்த்தது யாரு? இவனுங்க தானே. வளர்ப்பு சரியில்லைங்க, வளர்ப்பு சரியில்லை. யாரோட வளர்ப்பு? உங்க வளர்ப்பா இல்ல எங்க கட்சியோட வளர்ப்பா? திமுகவா, அதிமுகவா, காங்கிரஸா, பிஜேபியா? இந்த 3 கட்சிக்காரனும் வளர்க்கறது சரியில்லைங்க, சரியா வளர்க்கலங்க. வளர்ப்பு சரியில்லைங்க, வளர்ப்பு சரியில்லை. மக்களை வளர்த்த விதம் சரியில்லை. டே கூட்டம்னா இப்படி தள்ளி தள்ளி நிக்கணும்டா, ஒன்னா இடிச்சு கூடாதுடான்னு எங்க சொல்லிருக்காங்களா? அதாவது நீங்க சொல்ல வர்றதுன்னா திமுகவோட வளர்ப்பு சரியில்லை, அதிமுகவோட வளர்ப்பு சரியில்லை, இது இடையில வந்த பிஜேபியோட வளர்ப்பும் சரியில்லைன்னு சொல்ல வரீங்க? பிஜேபி எல்லாம் தமிழ்நாட்டுல இப்பதாங்க வந்திருக்காங்க. அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. ஆமா, அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிருவாங்க. அதை பத்தி எல்லாம் பிஜேபிங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் வச்சு பார்க்காதீங்க. அதெல்லாம் வேஸ்ட். புரியுதுங்களா? வேர்த் இல்ல. ஆமா, அதெல்லாம் அதை பத்தி யோசிக்காதீங்க. இவங்க 3 கட்சி தான். எது? இந்த காங்கிரஸ்காரன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே கூட இப்ப நிறைய பேர் காணா போயிட்டாங்களாம். காணா போனவங்களோட எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சாதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆமா, சீரியஸா. ஆனா எங்க தலைவர் தான் தெளிவா யாரு கூடயும் சேர வேணாம், நம்ம தன்னந்தனியா நிக்கிறாருல்ல. உண்டா இல்லையா? ஆமா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மக்கள் தெளிவா இருக்கும். எதுல? எங்க தலைவனுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக. சரி, இப்போ ஒரு பக்கம் அண்ணன்றீங்க, ஒரு பக்கம் தலைவர். நீங்க யாருன்னு எங்களுக்கு ஓப்பனா சொன்னாதானே சார் எங்களுக்கு தெரியும். தலைவர்னா விஜய், அண்ணன்னா சீமான். ஓகே, 2 பேருக்கு ஓட்டு போடுவாங்களா? இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து. அப்புறம் ஏங்க தமிழனா இருந்தா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு தமிழனும் சீமானுக்கு ஓட்டு போடுவானா? ஒவ்வொரு ரசிகனும் விஜய்க்கு ஓட்டு போடுவானா? நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறப்ப ரசிகனா இருந்து ஓட்டு போட்டுருவோம். ரைட்டு, புரியுதுங்களா? அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுறப்ப தமிழனா இருந்து ஓட்டு போட்டுருவோம். ஒரே நேரத்துல 2 பேருக்கு ஓட்டு போடுவீங்க? போட்டுருவோம், எல்லாம் போட்டுருவோம். அது கள்ள ஓட்டு தெரியுமா? அது கவுண்ட்ல வராது. ஏங்க வருது வரல அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து. ஒரு விஷயம் உண்மையா இருக்கணும். ஒரு தமிழ் உண்மையா இருப்பான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உண்மையா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆமா, அதான் சீமானுக்கு ஒரு குத்து, தலைவருக்கு ஒரு குத்து. என்னங்க அதான் உங்களுக்கெல்லாம் சீரியஸா சொல்றேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசுறீங்க. ஐயோ சார், உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு அறிவே இல்லை சார். உங்களெல்லாம் பயங்கர அப்படியே பொங்கி வலியுது சார் அறிவு. எங்களுக்கு தான் சார் சுத்தமா இல்ல. உண்மையா இருக்க மாட்டீங்கல்ல? அதான் சொன்னீங்களே, என்டிகேல ஒரு குத்து, டிவிகேல ஒரு குத்து, இந்த மாதிரி குத்து தான் சார் நாங்களும் பண்ணணும். ஐயோ வேணாம், உங்களை மாதிரி அறிவு எங்களுக்கு பண்ணவே வேணாம் சார், கண்டிப்பா வேண்டாம். வரக்கூடிய எலெக்ஷன் வந்து முடியறதுக்குள்ள என்னென்ன அக்கப்போரி இவங்க பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுவும் முக்கியமா நம்ம என்னென்ன பண்ண போறாருன்னே தெரியல. மக்களே பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் சார். நம்ப மாட்டேங்கிறீங்களே? முடியல, சொல்றேன், நம்ப முடியல உங்களை. நாங்க தோத்து போனதுக்கு அப்புறம் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எப்படி பாத்தீங்களா எப்படி தோத்தோம்னு அப்படின்னு. தோத்து போன பிறகு தானே அது இப்பயே பார்த்துட்டு தானே இருக்கோம். ஹலோ, தோக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா?
கண்டிப்பா. ஆமா, கூட்டமா சேர்ந்து தோத்து போனாதான் தப்பு. சார், இந்த நாங்க தன்னன் தனியா கட்ஸா நின்னு தோக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கஜினி முகமதுன்ட்டு நம்ம ஸ்கூல்ல லைஃப்ல எல்லாம் படிச்சுப்போம் ஒரு ஹிஸ்டரி, அது ஞாபகம் இருக்குங்களா? 17 முறை தோத்து போனாராம், அதுக்கப்புறம் ஜெயிச்சார்ல. அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க சார். அண்ணன் வந்து இப்ப எத்தனை எலெக்ஷனை கடந்திருக்காரு? எந்த அண்ணன் சார்? அண்ணன்னா சீமான். ஐயோ, அண்ணன்னா சீமான், தலைவர்னா விஜய். சரி, ஓகே. ஆமா, அண்ணன் இப்ப எத்தனை எலெக்ஷனை கடந்திருக்காரு புரியுதுங்களா? இது வரைக்கும் ஒரு 15 வருஷம். ஆமா, இன்னும் 3 வருஷம் போச்சுன்னா அண்ணன் கஜினி முகமது மாதிரி அடிச்சு தூள் கலப்பிடுவாரு. சூப்பர். தெரியுமா? ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? தலைவரும் அண்ணனும் சேர்ந்து ஒரு விஷயம். அது என்ன விஷயம் சொல்லுங்களேன். ஏங்க சேர்ந்து 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 வரப்போற நாட்கள்ல நீங்களே பாப்பீங்க. அதுதான் சார், சேர்ந்து சேர்ந்து தோத்துருவாங்க. எப்பா முடியல சாமி, சேர்ந்து தோத்துருவாங்க. இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்ணீங்களா? நான் கூட ஏதோ சேர்ந்து சேர்ந்து கூட்டணி சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நாங்க பார்த்தோம். சேர்ந்து சேர்ந்து தோத்துருவாங்கன்றதா இவ்வளவு பில்டப் பண்ணி சொன்னீங்களா எங்க கிட்ட? ஒரு விஷயம் தெரியுமா? திருப்பியுமா? 2 பேரும் சேர்ந்து ஒரு படமே பண்ண முடியல. பகலவன்னு அண்ணன் ஒரு கதை பண்ணியிருந்தாரு. அந்த கதை பண்ணிக்கிட்டு தலைவரை போய் பார்த்து, தலைவரே இந்த படம் கேளுங்க, கதை கேளுங்க அப்படின்னாரு. அந்த பகலவன் கதையை கேட்டுட்டு, இது பகலவன் மாதிரி இல்ல, ரொம்ப இருட்டினவன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. யாரு? உங்க தலைவர் விஜய். ஆமா, வேண்டான்ட்டார். ஆமா, அதனாலதான் அண்ணனுக்கு தலைவர் மேல கோபம். அண்ணன் தம்பி கூட என்ன சார் கோவம் வேண்டி கிடக்கு? அதனாலதான் நான் சொல்றேன், 2 பேரும் சேருவாங்க. சேர்ந்து சீரியஸா? கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. அடுத்து வேற என்னென்ன அப்டேட் சார் வச்சிருக்காருன்னு தொடர்ந்து இவரோட பேசிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.